இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல 2 வீடியோக்கள் வந்து தீவிரமா விவாதிக்கப்பட்டு வருது. கரண்ட் போதா எல்லாரும் கரண்ட் நைட் ஆனா சோலார் சிஸ்டம்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது ட்ரை பண்ணிக்கலாம். இன்னொன்னு ரோட்ல இருக்கிற திருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும். அந்த திருநாய் இருக்குல்ல அதுக்கு பிடிச்ச பிஸ்கட் போடணும். ரிப்பீட் ஒண்ணு கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. அதாவது ட்ரை பண்ணிக்கலாம். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. 6 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் மூதாட்டி பலியாகி இருக்கிறார். சோறு திங்கிறியல இந்த பொழப்புக்கு 4 பேர் எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. நீ அப்படியே இன்டெலிஜென்ட் நீ பின்னக்கி என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா வீட்டுல? இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? ஆவாதுல்ல, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தன் சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? பெரிய இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு. எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவாரு. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா ஹீரோயின் தண்ணி விடுறா. நீங்க என்ன சார் சொன்னீங்க? ரோட்ல இருக்கிற திருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும். அந்த திருநாய் இருக்குல்ல அதுக்கு பிடிச்ச பிஸ்கட் போடணும். ஒரு சில திருநாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மள கத்தாம பாத்தணும். டிவிகே கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிற அத்தனை பேரையும் தெருநாயோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நாங்க தெருநாய் தான். ஆனா இந்த தெருநாய் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்க படத்தை பார்த்ததாலதான் நீங்க வசதியா அங்க நின்னு எங்களை பார்த்து எகத்தாளமா பேச முடியுது. எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியுறாங்க. நாதாரி பையன். கேள்வி கேட்கிற நாங்க தெருநாயினா எங்களால வளர்ந்த நீங்க யாரு? வெறி நாயா இல்ல சொரி நாயா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு தெருநாய்க்கு பிஸ்கெட் போட்டா இல்ல பிரியாணி போட்டா அமைதி ஆயிடுமா? அப்ப இந்த தெருநாய் எதுக்காக 1 வாரமா அரசியலுக்கு வரேன்னு கதறிட்டு இருக்கு? ஏன்னா திருச்சி கிழக்குன்ற பிஸ்கெட், திருச்சி கிழக்குன்ற பிரியாணி வேணும், அதானே? அதேதான் ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திரு ராகவா லாரன்ஸ் வந்து எனக்கு வந்து நீண்ட நாட்கள் பழக்க முடியும்தான். எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா அயோக்கியத்தனமான ஆளு, மோசமான ஆளு, மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி. அவன் வேற யாரும் இல்ல சிவரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நாங்க நடத்துறோம். உடனே அந்த முகத்தை வந்து இங்க பதிக்கணும்னு சொல்லிட்டு வராரு. உன்னை நாங்க கூப்பிட்டோமா? தம்பிங்க எல்லாம் என்ன வேண்டி விரும்பி கூப்பிட்டாங்க. யாருமே கூப்பிடல அந்த நாயை. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல, பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. மைக்க பிடிக்கிறார். அந்த மைக்கு கூட எங்க மைக்கு தான். சொந்தமா மைக்கு கூட எடுத்துட்டு வரல. வந்து புடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, பொண்டாட்டி நகையை வந்து அடகு வச்சு 1 கோடி ரூபாய் நம்ம பணம் கொடுத்தோன்னு சொன்னோம். 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா 1 கோடி. அவங்களுடைய நகையை எடுத்துட்டு போய் நான் ராத்திரி 12 மணிக்கு போய் அடகு வச்சுட்டு வந்து அந்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணேன் அப்படின்னு பெருமை பீத்துறாரு. தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியரு. இப்படி ஏதாவது பத்திரிகை விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. தப்பா நினைச்சு எந்த ராத்திரி 12 மணிக்கு எந்த சேட்டு அடகு கடையை திறந்து வச்சிருந்தாரு, எந்த பேங்க் ஓபன்ல இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு சேலஞ்ச் பண்றேன். 1 கோடி ரூபாய் ஜல்லிக்கட்டுல லாரன்ஸ் அவர்கள் செலவு பண்ணதுக்கான ப்ரூஃபை மட்டும் என்கிட்ட காட்டணும். அது எங்க இருக்கு? அந்த நீங்க காட்டுங்க, 1 கோடி ரூபாய் நீங்க எப்படி செலவு பண்ணீங்க காட்டுங்கன்னா திருச்சி ஓடினவர் தான் இந்த புனிதர். இல்ல குலகார பையன் அவனே. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன். நீ உடம்பு சீப்பாளா இருக்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நாங்க களத்துல நின்னுங்க. அடி வாங்கி உத வாங்கி வழக்க வாங்கி நீங்க எங்க ஓடுனீங்க? களத்துல ஒரு இது வந்து போட்டுக்கிட்டீங்க. தொண்டையில ஆபரேஷன்.
உங்க மேல ஒரு நடிகை வந்து பாலியல் புகார் சொன்னாங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? இவர்கிட்ட ஆக்டிங் சான்ஸ் கேட்க வந்த ஸ்ரீரெட்டி என்கிற நடிகையை அவர் தங்கி இருந்த அறையில கூட்டு வந்து அவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீரெட்டி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. எட்வின் ஒரு தம்பி இவருக்கு உண்டு. அந்த பையன் மேல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தலித் சமூகத்து பெண் ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி ஏமாற்றி செக்ஸ் டிராஃபிக்காக அந்த பெண்ணை பயன்படுத்தினதா அந்த பெண்ணே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு. என்ன குடும்பம் இது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். ஆட்சி சிறப்பாக நடக்கிறது எங்க சிறப்பா நடந்து நீங்க சொல்லுங்க. சொல்லு மாடு, சொல்லு மாடு 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 மாடு. இத்தனை கற்பழிப்புகள், இத்தனை கொலைகள், இதுல ஈடுபட்டவங்க எல்லாம், கற்பழிப்புல ஈடுபட்டவங்க, போக்சோல ஈடுபட்டவங்க எல்லாம் தாவேக்காரங்க. எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி சம்பவம் பாணியில் சேலத்தில் தாவேகா நிர்வாகி ஒருவர் 7 பெண்களை குறிவைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. நீ பண்ணதே போதும்பா, நீ பண்ணதுனாலதான்டா இவ்வளவு நிலைமை. அதாவது ரஜினி பேக் ஃபயர் ஆன உடனே கமுக்கமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாரு. எதுக்குப்பா வந்தோம்னா நம்மள போட்டு அடிப்பாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. விஜய் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு உடனே இப்ப நம்ம வரலாம். இப்ப தும்மலாட்டா சரியா இருக்கும். அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பாத்தணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. மோசப்படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. தெருநாய் யார சொல்றாரு? ஓட்டு போட்ட மக்களை கொச்சைப்படுத்தி தெருநாய்னு சொல்றாரு. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? இது உள்ளபடியே ராதாராஜன் அவர்கள் வந்து பொதுவெளியில மன்னிப்பு வந்து பகிரமா வந்து கேட்கணும். இல்லன்னா அவருக்கு எதிரான போராட்டங்கள் நிச்சயமாக இங்க வந்து துடிக்கும். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. என்ன சொல்றேன்னா, நீ அந்த தெருக்குள்ள காலை வச்சு பாரு, அதுக்கப்புறம் நாங்க யாருன்னு உனக்கு சொல்றோம். வெட்டுவானாமே, கண்டிப்பா வெட்டுவான். அடுத்ததா மாஸ்டர் மகேந்திரன். நீ போ, நீ வா. கரண்ட் இது வரைக்கும் போகலையா? ஜாலியா இருந்தீங்களா? இப்ப வந்து கரண்ட் இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா பாவட இல்லையா சொல்லிட்டு இருக்கா. கரண்ட் கட் ஆகுதா? ஆமாப்பா, சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஆமா, மெர்க்குரி வீனஸ் எல்லாம் இருக்கும், அதுல இருந்து கரண்ட் எடுக்கலாம். மெர்க்குரியில இருந்தா மெர்க்குரி மாதிரி பேசாதப்பா. யார் நானு? பின்ன நானா? சரி மேல சொல்லு. பவர் கட் ஆனா கேள்வி கேட்காதீங்க. அப்போ என் வீட்டுல கரண்ட் இருக்கு, எடுத்துட்டு போங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. கரண்ட் இல்லன்னா என் வீட்டு ஏண்டா நாய? தமிழ்நாடு ஃபுல்லா உனக்கு கரண்ட் சப்ளை ஒரு அரசாங்கமே சப்ளை பண்ண முடியாம இன்னைக்கு வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு. உன் வீட்டுல இருந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கரண்ட் சப்ளை பண்ண உனக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? நீங்க எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நான் சொல்றது ஃபன்னியா இருக்கலாம், இல்ல எரிச்சலா தான் இருக்கு. ஆனா நான் பிராக்டிகலா பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, சரி பிராக்டிகலா உங்க வீட்ல இருந்து கரண்ட் எடுத்துட்டு போயிடுறோன்னே வச்சுப்போம். நீ என்ன பண்ணுவ? நான் வெயில்ல 2 ஒயரை விட்டு மோட்டர்ல கனெக்ட் பண்ணி ஃபேன் ஓட வச்சுப்பேன். ஜாலியா ஜாலியா ஜாலியா. சரி ஃபேன் ஓகே, இந்த போன் சார்ஜ் போடுறது மத்ததெல்லாம் திரும்பவும் சொல்றேன், கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு பதில் வேணும்ல? ஆமா, பதில் வேணும்னா கேள்வி கேட்கணும்ல, அதான் தப்பு. உங்களுக்கு பதில் வேணும்னா கேள்வி கேட்காதீங்க, அப்பதான் பதில் வரும். கேள்வி கேட்டா பதில் வராது. பிராக்டிகலா பேசிட்டு இருக்கேன். சரிப்பா, அப்படி ஓரமா போய் பேசிட்டு. திமுக ஆட்சியில இவர் பேசுனதை கேளுங்க. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சு சொல்றேன். விஜய் அவர்களுடைய ஆட்சியில இவர் பேசுறதை இப்ப கேளுங்க. தெரியலங்க என்னங்க, இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது என்பது அரசியல்ல இருந்து தத்துவங்களை நீக்கம் செய்வதற்கு உண்டான வேலைகளா தான் நான் பார்க்கிறேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான். திட்டாதே, நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.